Next, second sum. Find the value of theta if theta அப்படின்னு கொடுத்துருக்காங்க. if thetaவின் மதிப்பு காண்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ப்ரீவியஸாக வந்து டிகிரி மினிட்ஸ் கொடுத்துட்டாங்க, நம்ம theta வேல்யூ ஃபைண்ட் பண்ணிட்டு இருந்தோம். இப்போது அப்படியே ஆப்போசிட்டாக வேல்யூ கொடுத்துட்டாங்க, அதோட டிகிரி என்னன்னு கண்டுபிடிக்கணும். அதாவது இந்த வேல்யூ என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இது கொடுத்துட்டாங்க, இந்த வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு சைன் தீட்டா ஈக்குவல் டு 0.9975 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்குரிய சொல்யூஷன் பார்த்துடலாமா? ஸோ சைன் டேபிள் நம்ம எடுத்துக்கணும். ஸோ சைன் டேபிள் நம்ம எடுத்துட்டோம். அவங்க என்ன கொடுத்துருந்தாங்க? 0.9975ன்னு கொடுத்துருந்தாங்க. 0.9975ங்கிறது எங்கே வருதுன்னு நம்ம ஃபஸ்ட்டு வந்து டேபிளில் கண்டுபிடிக்கணும். ஜீரோ 0.9975, அதாவது 85ல் 0.99 இருக்குது, இங்கே 7 இருக்குது, 72 இருக்குது, 73 இருக்குது, 74 இருக்குது. ஆனால் 75ங்கிறது கிடையாது. ஸோ நம்ம என்ன எடுத்துக்கணும்? மீன் வேல்யூவே நம்ம எடுத்துக்கணும். ஸோ கொஸ்டினில் கொடுத்துருக்க 0.9974, கொஸ்டினில் கொடுத்துருக்க 0.9975, ஆனால் நமக்கு 74 வரைக்கும் தான் இருக்குது. எதில் இருக்குது? 85 டிகிரியில் இருக்குது. ஸோ 74 நமக்கு தேவையானது என்ன? இன்னும் எவ்வளோ வந்து குறையுது? 1 குறையுது. ஸோ அதில் வந்து மீன் வேல்யூ நம்ம எடுத்துக்கிறோம். மீன் வேல்யூ 3 எடுத்துக்கிறோம். இது 1 2 3 எடுத்துக்கிறோம். ஸோ இதையும் ஆட் பண்ணால் எனக்கு என்ன வருது? இப்போ 54, இங்கே 1 இருக்குது, மீன் வேல்யூ 1 இருக்குது, ஸோ 3 இருக்குது. ஸோ அது ரெண்டையும் ஆட் பண்ணால் என்ன வரும்? 54 + 3 57. எதில்? 85 டிகிரியில் கணக்கு கிடச்சிருக்கு. 85 டிகிரி இங்கே எதில் வேல்யூ இருக்குது? 54 மினிட்ஸில் இருக்குது. 54 மினிட்ஸ் மீன் வேல்யூ என்ன? 3 இருக்குது. ஸோ 54 + 3 57. ஸோ 57 மினிட்ஸு, 85 டிகிரி 57 மினிட்ஸில் தான் வந்து 0.9975 கிடச்சிருக்கு. ஸோ அதுதான் இதோட ஆன்சர். தீட்டா ஈக்குவல் டு 85 டிகிரி 57 மினிட்ஸ் அப்படின்னு நம்ம எழுதிடுவோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 2. காஸ் தீட்டா ஈக்குவல் டு 0.6763 இருக்குது. ஸோ இது நம்ம எப்படி நியரஸ்ட் வேல்யூ டேபிளில், காஸ்ட் டேபிளில் நியரஸ்ட் 0.6763 அப்படிங்கிற வேல்யூ அல்லது நியரஸ்ட் வேல்யூ எங்கே இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு காஸ்ட் டேபிள் எடுத்துக்கிறோம். ஸோ காஸ்ட் டேபிள் எடுத்துட்டோம். அதில் வந்து நியரஸ்ட் வேல்யூ நம்ம பார்க்கணும். ஸோ நியரஸ்ட் வேல்யூ எங்கே வருது நமக்கு? 47ல் கிடைக்குதான்னு பார்க்கலாமா? வேல்யூ என்ன கொஸ்டினில் கொடுத்துருந்தாங்க? 0.6763. ஸோ 0.67 இங்கே இருக்குது. 6743 6717 604 அந்த மாதிரி தான் கிடைக்குது. 47 அப்போ 63 வந்து இங்கே தான் வரும். 47ல் இங்கே தான் நியரஸ்ட்டு கிடைக்கிது. 0.6763க்கு பதிலாக 6769 கிடச்சிருச்சு. ஸோ 24ல் வந்திருக்கு. ஸோ இப்போ மீன் டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். இது ஏன்னா நமக்கு தேவையானது என்ன? 6763 தான் நமக்கு தேவையானது. ஆனால் 6769 தான் இருக்குது. இதை விட எக்ஸ்ட்ராவாக தான் போகுது. ஸோ அது நமக்கு தேவையில்லை. ஸோ மீன் வேல்யூ நம்ம எவ்வளோ எடுக்கிறோம்? 3 எடுத்துட்டோம்னா என்ன வரும்? 6 வரும். ஸோ 0.6769 0.6769 and 6 இது ரெண்டையும் மைனஸ் பண்ணுறோம். மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன வரும்? 3 6 7 6. நமக்கு கொஸ்டினில் கேட்டிருந்தது அதே இது வேல்யூ நமக்கு இங்கே கிடச்சிருச்சா? மைனஸ் பண்ணலாம், கிடச்சிருச்சா? ஸோ நமக்கு தேவையானது இதுதான். ஸோ எந்த டிகிரியில் கிடச்சிருக்குது? தீட்டா வந்து
டிகிரி வந்து 47 டிகிரி 27 மினிட்ஸில் கிடச்சிருக்கு. ஏன்னா இது வந்து 24 மினிட்ஸோட வேல்யூ, இது வந்து மீன் வேல்யூ வந்து 3 மீன் வேல்யூ. அப்போது இதையும் நம்ம ஆட் பண்ணணும். ஆனால் இங்கே வந்து சப்ராக்ட் பண்ணணும். ஸோ இங்கே ரெண்டே ஆட் பண்ணால் எனக்கு 27 கிடைக்கிது. எவ்வளோ? 47 டிகிரியில். ஸோ இதுதான் இதுக்குரிய ஆன்சர். நெக்ஸ்ட்டு தேர்ட் கொஸ்டின். tan தீட்டா வந்து 0.0720 கிடச்சிருக்கு. ஸோ tan வந்து 0.0720 அப்படிங்கிறது tan டேபிளில் தானே பார்க்கணும். ஸோ இங்கே பார்த்துக்கலாமா? நியரஸ்ட் வேல்யூ நம்ம இங்கே செக் பண்ணலாம். 0.0720 இதுதான் வருது. 4 டிகிரியில் வந்து நியரஸ்ட்டாக இங்கே தான் நமக்கு இங்கே தான் கிடைக்கிது. ஆனால் நமக்கு கொஸ்டினில் கொடுத்துருந்த வேல்யூ எக்ஸாக்டாக கிடைக்கல. கொஸ்டினில் என்ன கொடுத்துருந்தாங்க? 0720 கொடுத்துருந்தாங்க. ஸோ 20 நமக்கு வேணும்னா மீன் வேல்யூ எடுக்கணும். ஸோ மீன் வேல்யூ இங்கே 1 எடுத்துக்கிட்டாலே இதை ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ண என்ன கிடைக்கும்? 730 கிடச்சிருமா? 0720 கிடச்சிருமா? ஸோ அதுதான் நம்ம இதுக்குரிய ஆன்சர் வந்து இதுதான். ஸோ ஆன்சர் என்ன? 4 டிகிரி 7 மினிட்ஸ். இதுதான் இதுக்குரிய டேனுக்குரிய ஆன்சர். நெக்ஸ்ட் காஸ் தீட்டா 0.0410. அதே மாதிரி தான் நம்ம ப்ரீவியஸாக பார்த்த மாதிரி தான் நம்ம வேல்யூ ஃபைன் பண்ணுறோம். 87 டிகிரியில் நமக்கு கிடைக்கிது. நியரஸ்ட் வந்து 36. ஸோ மீன் வேல்யூ 3 எடுக்கிறோம். ரெண்டையும் ஆட் பண்ணுறோம். சப்ராக்ட் பண்ணுறோம். சப்ராக்ட் பண்ணோம்னா 0.0410 கிடைக்கும். ஸோ இதுதான் இதுக்குரிய ஆன்சர். நெக்ஸ்ட் tan தீட்டா 7.5976. ஸோ tan டேபிளில் 82 டிகிரியில் இந்த நியரஸ்ட் வேல்யூ கிடைக்கும். ஸோ 13 மினிட்ஸில் கிடைக்கிது. ஸோ அதுதான் நம்ம இங்கே ஃபைன் பண்ணியிருக்கோம். இதுதான் இதுக்குரிய சொல்யூஷன். புரிஞ்சுதுங்களா?